காலை புரட்சிமணியின் கனிவான வணக்கம். இது ஒரு விடியத்திருமணியாக வாங்க கொஞ்சம் பேசுவோம் நிகழ்ச்சிக்காக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருச்சி அறை அதாவது சுடர் மாற்றுத்திறனுடைய பள்ளிக்கு இல்லத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதாவது நானும் துணைவியார் ஜீவா பள்ளி வந்திருக்கோம். இப்போ காலையிலே ஒரு இந்த இல்லத்துல மாற்றுத்திறனாளிகள்ல மாசிலா தங்கங்கள் அந்த தங்கங்களுக்கு காலை உணவுக்காக ஒரு சிறு தொகையை நாங்கள் நன்கொடையா கொடுத்துருக்கோம். நன்கொடையா கொடுத்து அவங்கள எங்களை பரிமாற சொன்னாங்க. மன நிறைவா நாங்கள் பரிமாறி இருக்கோம். எதுக்கு இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா, அதாவது கும்போணத்திலிருந்து திருவாரூர் இடத்துல திருச்சரை பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி நேரா கொஞ்சம் நேர்க்க வந்தீங்கன்னா நேர்க்க வந்து நடந்தே வந்துடலாம். நேர்க்க வந்தீங்கன்னா நேர்க்க வந்து கொஞ்சம் இடம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இல்லத்துக்கு அவசியம் நான் இந்த பதிவில் விளம்பரத்துக்காக இல்லை. இப்போ நாங்க அந்த பணம் தொகை வழங்கல. இப்போ நீங்க வாழ்த்துனா இந்த பார்த்து கொண்டிருக்கிறவங்க நண்பர்கள் மற்ற தோழர்கள்லாம் பாராட்டணும்னா வாழ்த்துனா இது யாரு இந்த தொகை கொடுத்தாங்கன்னா, அதாவது திருவாரூர் மாவட்டம் மணவாளர்களும் நவிகாஷ் வெள்ளிலா இவங்க 2 பேரும் சேர்த்துதான் இந்த தொகையை இந்த காலை உணவுக்காக நம் ஆசிலா தங்களுக்கு உணவு வழங்கணுங்கிறதுக்காக கொடுத்து அனுப்பினாங்க. வேற யாரும் இல்லை. வெள்ளிலா என்னுடைய பொண்ணு, நவீன்காந்து என்னுடைய மருமக பிள்ளை, இந்த 2 பேரும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஏன் இந்த விளம்பரம்? இது விளம்பரத்துக்காக நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பல. அதுக்காக இந்த இடத்துல இந்த காணொலியை நானும் போடல. எதுக்காக போடுறேன்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய பாத்தீங்கன்னா பிறந்தநாள் கொண்டாடுறோம். நம்மளோட முன்னோர்களுக்கு அதாவது நினைவு நாள் கொண்டாடுறோம். பிறந்தநாள் என்ன கொண்டாடுறோம்? இனிப்புகளை வெட்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே உறவினருக்கோ பெற்றோர்களுக்கோ நம்ம அந்த இனிப்பை வழங்குறோம். பெரிய விளம்பரத்தை வைக்கிறோம். இதை கோயிலுக்கு போறோம், அதோட முடிஞ்சிடுது. ஆனா அதை தாண்டி இது கூட இல்லங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து மனநிறைவா நம்மளோட அந்த சமூக பார்வையோட இந்த மாற்றுத்திறனாளி நம்ம ஆசிலா தங்களுக்கு உதவுனா அவங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம பங்களிப்பதா இருக்கும். அதுதான் மனிதனா பிறந்ததுக்கு நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் பொதுத்துவத்தை பத்தி சமூகத்தை பத்தி சமூக சிந்தனையோட பேசுறாங்க. மேடையில மட்டும் இல்ல, பல இடத்துல பேசுறாங்க, எழுதுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து இது போல அந்த செயல்பாடு பாருங்க. கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சாதாங்க ஒரு மனிதன் முழு மனிதனாக இருக்க முடியும். இது இந்த இடத்துக்கு அதாவது கும்பகோணம் நன்னிலம் குளவாசல் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் தோழர்கள் தங்களுடைய இடத்தில் நடக்கிற பிறந்த நாள் நம்ம முன்னோர்கள் நான் கொண்டாடுறேன் நினைவு நாள்ல நீங்க மற்ற நிகழ்ச்சியெல்லாம் கொண்டாடுங்க. அதோட இல்லாம இதோட இல்லத்துக்கு உங்களால முடிஞ்சது இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க கேட்கும் போது எவ்வளவுமா காலையில அந்த சிற்றுண்டி அந்த காலை உணவு எவ்வளவு தொகைன்னு கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வியாபாரமா நாங்க சொல்ல மாட்டேன், இது வியாபாரம் ஆயிடும். உங்க மனநிறைவா எவ்வளவு கொடுத்தாலும் சரி மிக சிறப்பா அந்த பதிவு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு. நான் எங்களால முடிந்தது. இதை வசதி படைத்தவர்கள் நினைக்காதீங்க. வசதி படைத்தவர்கள் உதவுன்னு அவசியம் இல்லை. நாங்க வறுமை கோட்டு கீழே போராடி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண அடிமட்டத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஏதோ செய்யணும். இந்த குழந்தைகளுக்கு தங்கங்களுக்கு நாளை விடியக்கூடிய உதவி செய்ய தங்களுக்கு செய்யணும் தான் அந்த எண்ணத்துல தான் நாங்கள் வந்திருக்கோம். தவிர யாரு வேணாலும் அப்பெல்லாம் முடிந்த அளவு தான். நீங்க பெரிய அளவுல செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்க அழகா சொல்லியிருக்காங்க, உங்களால முடிந்த அளவிற்கு தொகையை கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அவசியம் ஒவ்வொரு மனிதனும் இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு மதிய உணவோ காலை உணவோ இரவு உணவோ உங்களால முடிந்தத இதுல பங்களிக்குமாறு எங்க குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய குடும்ப பிள்ளை எங்களுடைய பொன்னின் சார்பாக எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் சார்பாக இந்த வேண்டுகோளை கனிவா நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.